السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله سيدنا محمد صلى الله عليه وسلم أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن الحميد: بسم الله الرحمن الرحيم. قل إن كان آباؤكم وأبناؤكم وإخوانكم وأزواجكم وعشيرتكم وأموال اقترفتموها وتجارة تخشون كسادها ومساكن ترضونها أحب إليكم من الله ورسوله وجهاد في سبيله فتربصوا حتى يأتي الله بأمره والله لا يهدي القوم الفاسقين. وقال النبي صلى الله عليه وسلم: المرء مع من أحب، أو كما قال عليه الصلاة والتسليم. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வின் மகத்தான ஒரு கருணையினால் புனிதம் நிறைந்த இந்த ரமலானுடைய மாதத்தில் ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்தருள்வானா. ரப்பினுடைய மேலான திருப்தியை நம்முடைய வாழ்வின் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வல்லல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிஹீன்கள், அருளாளர்கள், நல்லோர்கள், பாக்கியவான்கள் கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா நம்மையும் நம் சந்ததிகளையும் கபூல் செய்தருள்வானா. சங்கைக்குரிய பெருமக்களே, உலகத்தில் படைக்கப்பட்ட மனிதர்களோ பொருள்களோ அனுமதிக்கப்பட்டவைகளின் மீது நாம் பிரியம் வைப்பதென்பது அதற்கு ரப்பிடத்திலே கூலி கிடைக்கும். உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் அதை பிரியம் வைப்பது ஹலால் என்று இருக்குமானால் அதை பிரியம் வைக்கின்ற காரணத்தினாலே ரப்பினுடைய புறத்திலிருந்து நமக்கு கூலி கிடைக்கிறது. உதாரணமாக, ஒரு முஃமினை ஈமானுள்ளவர் என்பதற்காக நேசித்தால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கியாமத்தினுடைய நாளில் அல்லாஹுடைய அரிசின் நிழலை தவிர வேறு எந்த நிழலுமே இல்லாத அந்த ரப்பினுடைய அரிசின் நிழலில் ரஜுலானி தஹாப்பா ஃபில்லாஹ், அல்லாஹுக்காக ஒருவர் மற்றவரை நேசித்தார்களே, இந்த இரண்டு பேரும் அந்த அரிசின் நிழலில் ஒதுங்குவார்கள் என்று சொன்னார். ஈமான் உள்ளவர் என்பதற்காக வேண்டி ஒரு மனிதரை நேசிக்கும் பொழுது ரப்பினுடைய அரிசின் நிழல் கிடைக்கிறது. அதே போல ஒரு மனிதர் தன்னுடைய பெற்றோரின் மீது நேசம் வைக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நேசத்தினுடைய உச்சமாக அவர்களை கண்ணியமான ஒரு பார்வை கொண்டு பார்த்தால் பிகுல்லி நஸரத்தின் ஹஜ்ஜத்தும் மப்ரூரா, ஒவ்வொரு பார்வைக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு ஹஜ்ஜினுடைய நன்மையை கொடுக்கிறான் என்று சொன்னார். அதே போல கணவன் மனைவி ஒருவர் மற்றவரை நேசிக்கிறார்கள், முழுமையான பிரியம் வைத்திருக்கிறார்கள். இந்த பிரியம் என்பது ரப்பினுடைய சந்தோஷத்தை தேடி தரும் என்று சொல்வார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் அனுமதிக்கப்பட்ட எந்த பொருளானாலும் சரி, அது பொருள்களானாலும் சரி, அல்லது மனிதர்களானாலும் சரி, உயிரினங்களானாலும் சரி, உயிரற்றவை ஆனாலும் சரி, அனுமதிக்கப்பட்டவை என்று இருக்குமானால் அவைகளின் மீது பிரியம் வைப்பது என்பது அது ரப்பினுடைய உரத்திலிருந்து உண்டான கூலியை நமக்கு பெற்றுத்தரும் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஆனால் அருமையான பெருமக்களே, எதை நாம் பிரியம் வைத்தாலும் சரி, எல்லாவற்றையும் விட ஒரு மூமினுடைய பிரியம் எப்படி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பல் லில்லாஹ், யார் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அஷத்து ஹுப்பல் லில்லாஹ், அல்லாஹ்வின் மீது மிக மிக அதிகமாக நேசம் கொண்டிருப்பார்கள் என்று சொல்றார். நமக்கு ஒரு பொருளின் மீது 50% நேசம் என்று சொன்னால் ரப்பினுடைய நேசம் என்பது அதை விட தாண்டியதாக அமைந்திருக்க வேண்டும். எல்லாவற்றையும் விட, படைக்கப்பட்ட அத்தனை பொருள்களையும் விட, அத்தனை மனிதர்களையும் விட ரப்பினுடைய நேசம் மிகுதியாக அமைந்திருப்பதுதான் ஈமானுடையவர்களுடைய பண்பு என்பதை அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லித் தருகிறான். அதைத்தான் நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய துஆவில் சொன்னார்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹுப்பக வ ஹுப்ப மன் யுஹிப்புக வ ஹுப்ப அமலி யுகர்ரினா இலா ஹுப்பிக். யா அல்லாஹ், உன்னுடைய முஹப்பத்தை தா ரஹ்மான். உன்னை யாரெல்லாம் முஹப்பத்து வைத்தார்களோ அந்த நல்ல மனிதர்களையும் முஹப்பத்து வைக்கும் பாக்கியத்தை தா. எந்த நல்ல அமல்கள் உன்னுடைய முஹப்பத்தின்பால் என்னை கொண்டு போய் சேர்க்குமோ அப்படிப்பட்ட நல்ல அமல்களை முஹப்பத்து வைப்பதற்குண்டான நசீபையும் தா என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய மேலான துஆவிலே நமக்கு சொல்லித் தந்தார். அருமையான பெருமக்களே, அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், குல் இன் கான ஆபாவுக்கும், நாயகமே இந்த உலகத்திற்கு நீங்கள் அறிவித்து கொடுத்து விடுங்கள்,
உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய குடும்பத்தார்கள், உங்களுடைய ஜோடியர்கள், அதேபோல் நீங்கள் வளர வேண்டும் என்று ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த பொருளாதாரம் நஷ்டப்பட்டு விடக்கூடாது என்று பயப்படுகிறீர்கள். அந்த வியாபாரம், நீங்கள் பார்த்து பார்த்து அழகாக கட்டிய உங்களுடைய இல்லங்கள், எல்லாவற்றையும் விட அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலி, அல்லாஹ் ரசூலுடைய முஹப்பத் உங்களுக்கு மிகுதியாக இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் விட உங்களுக்கு அந்த முஹப்பத் மிஞ்சியதாக. இவைகளின் மீது முஹப்பத் இருக்கலாம், ஆனால் எல்லாவற்றையும் விட தாண்டிய முஹப்பத் அல்லாஹ்வின் மீது, அவனுடைய ஒப்பற்ற ரசூல் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அமைந்திருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா வலியுறுத்தி காட்டுகிறார். இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு சோதனை வரும் என்று அல்லாஹ். இல்லை என்று சொன்னால் சோதனை வரும். சோதனை என்பது பல கட்டங்களில் வரும் என்று சொன்னாலும் கூட, எதை பிரியம் வைத்தோமோ அதன் காரணத்தினால் கூட சோதனை வரும் என்று பெருமக்கள் சொல்கிறார். தஃப்சீரிலே ஒரு செய்தி எழுதுகிறார்கள். ஒரு நாள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதிகாலையிலே அவங்க தொழுது கொண்டிருக்கிறார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தொழுது கொண்டிருக்கிறார்கள். பக்கத்திலே சின்ன பிள்ளை மழலையாக ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், சின்ன பிள்ளைகிட்டு இருக்கிறாங்களே, திடீர்னு சிரிப்பாங்க. எந்த சின்ன குழந்தைகளும் அந்த பச்சிலம் பிள்ளைகள் சிரிக்கக்கூடிய அந்த அழகு இருக்கிறதே, அதற்கு நிகர் ஒன்றும் சொல்ல முடியாது. அவ்வளவு அழகாக இருக்கும் அந்த பிள்ளைகள். திடீரென்று சிரிப்பார். அப்படி சிரிக்கக்கூடிய அந்த அழகு இருக்கிறதை யாரையும் ஈர்க்கும், யாரையும் அந்த அழகு கொள்ளை கொள்ளும். அப்படிப்பட்ட நிலையிலே சய்யிதுனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தொழுது கொண்டிருக்கிறார்கள். பக்கத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் படுத்திருக்கிறார்கள், பாலகராக, சின்ன பிள்ளையாக. அந்த பிள்ளை திடீர் என்று சிரிக்கிறது. உலகத்தில் பாதி அழகை கொட்டி கொடுக்கப்பட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சிரிக்கிறார்கள் என்று சொன்னால் சுப்ஹானல்லாஹ், அந்த சிரிப்பினுடைய அழகை சொல்ல வேண்டுமா? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த சிரிப்பை பார்க்கிறார்கள். அவர்கள் தொழுகையில் இருக்கும் பொழுது அந்த சிரிப்பை பார்க்கிறார்கள். அந்த சிரிப்பினுடைய அழகு இவருடைய கவனத்தில் வருகிறது. அல்லாஹ் தஆலா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு சோதனை ஏற்படுத்துகிறார் என்று பெருமக்கள் சொல்கிறார். எந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த அழகை பார்த்து, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அழகை பார்த்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய கவனம் திரும்பியதோ, அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் தஆலா 40 வருஷம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமை விட்டு பிரித்தார். எந்த பார்வை அவர்களை பார்த்து திரும்பியதோ அந்த பார்வை அவர்களுக்கு இல்லாமல் ஆகிவிட்டது. குர்ஆன் ஷரீஃபிலே சொன்ன அல்லாஹ் சொன்னான், அந்த பார்வை அல்லாஹ் தஆலா இழக்க செய்தான். 40 வருஷ காலம் யூசுப் அலைஹிஸ்ஸலாமை பிரிந்த நேரத்திலே அவருடைய அருமையான சகோதரர் ஹஜ்ரத் புன்யாமீன் அவர்களை பக்கத்தில் அழைத்து வைத்து அதற்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பார்த்துக் கொண்டிருப்பார்களாம். அவர்களையும் அல்லாஹ் தஆலா பிரிக்க வைத்தார். அருமையான பெருமக்களே, எல்லாவற்றை விட மேலான முஹப்பத் ரப்பின் மீது நமக்கு அமைந்திருக்க வேண்டும் குர்ஆன் சொன்னது. அப்படி இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அதை கொண்டே சோதனை ஏற்படுத்துவான் என்று சொன்னார். பின்னால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ரப்பிடத்தில் துஆ செய்கிறார்கள். இன்னமா அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ், ரப்பே என்னுடைய முறையீட்டை உன்னிடத்தில் சொல்கிறேன் அல்லாஹ், என்னுடைய கவலையை நான் உன்னிடத்தில் சொல்கிறேன் ரப்பே. 40 வருஷ காலம் என்னுடைய பிள்ளை பிரிந்து விட்டது, என்னுடைய பார்வை இழந்து போய்விட்டது, அதற்கு புன்யாமீன் பிரிந்து விட்டார்கள் என்று தன்னுடைய கவலையை ரப்பிடத்தில் அவர்கள் ஒப்படைத்தார்கள். எல்லாவற்றையும் விட ரப்பினுடைய முஹப்பத்தை அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். அல்லாஹ் தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாமை திரும்ப கொடுத்தான், புன்யாமீனை திரும்ப கொடுத்தான், சென்ற பார்வையையும் அல்லாஹ் திரும்ப கொடுத்தான். அருமையான பெருமக்களே, உலகத்தில் எல்லாவற்றையும் விட மேலான முஹப்பத். நாம் எதையெல்லாமோ ரப்பிடத்தில் கேட்கிறோம், துன்யாவில் எதையெல்லாமோ ரப்பிடத்தில் கேட்கிறோம். யா அல்லாஹ் உன்னுடைய முஹப்பத்தை தா என்று கேட்டிருக்கிறோமா? ரப்பிடத்திலே உன்னுடைய முஹப்பத்தை தா என்று கேட்க வேண்டிய கடமையும் கடப்பாடு உடையவர்கள் அல்லவா நாம்? அருமையான பெருமக்கள், ரப்பினுடைய முஹப்பத்திற்கு பெரிய தடையாக இருப்பதுங்கிறது பார்வைன்னு சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய உலகத்தில் எதுன்னு சொன்னா பார்வைதான். அதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் அப்பா அம்மா அவர்களும் அந்த மரத்தை பார்க்காமல் இருந்திருந்தால், அதற்கு காபீல் அவர்கள் ஹாபீலுடைய மனைவியை பார்க்காமல் இருந்திருந்தால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அப்பா அம்மா அவர்களும் அந்த மரத்தை அவர்கள் ஏறிட்டு பார்க்காமல் இருந்திருந்தால் பூமிக்கே நாம் வந்திருக்க மாட்டோம். காபீல் அவர்கள் ஹாபீலுடைய மனைவியை ஏறிட்டு பார்க்காமல் அவர் இருந்திருந்தால் ஹாபீல் என்பவரிடத்திலிருந்து உலகத்தில் கொலையே நிகழ்ந்திருக்காது. பார்வை என்பதுதான் எல்லா விதமான பாவங்களுக்கு மாத்திரமல்ல, ரப்பினுடைய நெருக்கத்திற்கே தடை என்று பெருமக்கள் சொல்வார். அதனால்தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், குல்லில் முஃமினீன யகுல்லூ மின் அப்சாரிஹிம், நாயகமே முஃமின்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், யகுல்லூ அப்சாரிஹிம், உங்களுடைய பார்வையை நீங்கள் கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். யகுல்லூ மின் அப்சாரிஹிம், உங்களுடைய பார்வையை நீங்கள் கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள், கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், நாயகத்தின் வழியாக இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் சொன்னான், வலா தமுத்தன் ஐனைக இலா மா மத்தஅனா பிஹி,
உலகத்தில் நாம் சில சுகங்களை, சில அழகை, சில உயர்வை, கவர்ந்தெடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட சில பொருள்களை உலகத்தில் வைத்திருக்கிறோம். உங்களுடைய கண்களை நீங்கள் அதன்பால் நீட்டி விடாதீர்கள். எல்லா பாவத்திற்கும் அடிப்படை என்பது பார்வைதான் என்பதை ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அங்கே நமக்கு தெளிவுபடுத்தி சொல்லி காண்பிக்கிறார். அருமையான பெருமக்களே, எனவேதான் இந்த பார்வையை ஒரு கட்டுப்பாடோடு, குறிப்பாக ஷரியத்தினுடைய கடிவாளத்தை கொண்டு இந்த பார்வையை நாம் கட்டுப்படுத்த வேண்டும். பெரிய அறிவாளி, மிகப்பெரிய சிந்தனையாளர் கைஸ் என்று அறியப்படக்கூடிய மஜ்னூன் என்று அறியப்படக்கூடிய கைஸ், லைலா மஜ்னூன்ங்கறாங்க இல்லையா, அந்த மஜ்னூன் என்று அவருடைய அசல் பெயர் கைஸ். ரொம்ப புத்திசாலி, ரொம்ப விவரமானவர், ரொம்ப கெட்டிக்காரர். ஹஜ்ரத் இமாம் ஹஸன் ரலியல்லாஹு காலகட்டத்தில் வாழ்ந்தவர். ஆனால் அவர் கெட்டது பார்வையா? பார்க்கக்கூடாத ஒன்றை அல்லது குறிப்பிட்ட ஒரு எல்கையை தாண்டி அவருடைய பார்வை வந்ததன் காரணத்தினாலே அருமையான பெருமக்களை எவ்வளவு பெரிய விளைவுகளை உலகத்தில் சந்தித்தார் என்று, மனிதனை அல்லாஹ்வின்பால் நெருக்குவதை விட்டும் தடுக்கக்கூடியதாக பார்வை அமைந்திருக்கிறது என்று சொல்வார். அருமையான பெருமக்களை, உலகத்தில் எல்லா பாக்கியத்தை விட மகத்தான ஒரு பாக்கியம் ரப்பினுடைய முஹப்பத். ரப்பினுடைய முஹப்பத் அது கிடைத்தால் எல்லாம் கிடைக்கும். அதனால்தான் கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வே, என்னுடைய தொழுகையும் வணக்கமும் வாழ்வும் மரணமும் எல்லாம் எதை பிரியப்படுகிறாய் ரஹ்மானே, உன்னுடைய மஹப்பத்திற்காக தான் என்னுடைய எந்த செயலும் சொல்லும். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உலகத்திலே அதற்கு வாழ்ந்து காண்பித்தவர்கள் பெருமக்களை. எல்லாவற்றையும் விட மேலாக, எல்லாவற்றையும் விட மேலாக ரப்பை நேசித்தார். மௌத் நேரம் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மரணத்தினுடைய நேரம், மலக்குல் மௌத் அவர்கள் வந்திருக்கிறார்கள். மலக்குல் மௌத் இடத்திலே கலீலுல்லாஹ் கேட்கிறார்கள், ஹல் ரஅய்த கலீலன் யத்பிது ரூஹ கலீலிஹி. என்னை அல்லாஹ் கலீலுல்லாஹ் என்று சொன்னான். அல்லாஹ்வுடைய நேசன் என்று அல்லாஹ் என்னை பாராட்டி சொல்லி இருக்கிறார். அப்படியானால் ரூஹை வாங்குவது என்பது சிரமமானது அல்லவா? ஒரு கலீல் தன்னுடைய கலீலின் ரூஹை வாங்கலாமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களாம். ஒரு கலீலுடைய ரூஹை வாங்கலாமா? அவன் என்னை நேசர் என்று சொன்னான். இந்த மரணம் என்பது எவ்வளவு சிரமமானது, எவ்வளவு கஷ்டங்களை கொண்டது. அப்படியானால் என்னை கலீல் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் கலீலுடைய ரூஹை இப்படி வாங்கலாமான்னு சொல்லி சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்களாம் மலக்குல் மௌத் இடத்தில். இதுக்கு நாம் பதில் சொல்ல முடியாது, அங்கிருந்து பதில் வரணும்னு போயிட்டாங்க. மலக்குல் மௌத் பதில் கேட்க போய்விட்டார்கள். அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் கேட்க சொன்னான், நீங்கள் கேளுங்கள், ஹல் ரஅய்த கலீலன் யக்ரஹு லிகா கலீலிஹி. ஒரு கலீல் தன்னுடைய இன்னொரு கலீலை சந்திப்பதற்கு விரும்ப மாட்டாரான்னு கேளுங்க. அல்லாஹ் சொன்னான், ஹல் ரஅய்த கலீலன் யக்ரஹு, ஒரு கலீல் இப்படி வெறுப்பாரா? யக்ரஹு கலீல் லிகா கலீலிஹி, தன்னுடைய கலீலின் சந்திப்பை அவர் விரும்ப மாட்டாரா, வெறுப்பாரா? அஜ்ஜில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சீக்கிரமா வாங்க, சீக்கிரமா வாங்க சொன்னார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்களே, இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். என்னுடைய தொழுகையும் தியாகமும் வாழ்வும் மரணமும் எல்லாம் என்னுடைய ரப்புக்கு சொந்தம். அவன் எதை விரும்புகிறானோ அதுதான் என்னுடைய விருப்பம், அதுதான் என்னுடைய விருப்பம். அல்லாஹ் குர்ஆனிலே வத்தஹதல்லாஹு இப்ராஹீம கலீலா, ஏனென்று சொன்னால் இங்கிருந்து எது வருகிறதோ அங்கிருந்தும் அப்படித்தானே கிடைக்கும் சன்மானம். நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தன் ஹபீப் என்று சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வான ஹபீபுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய ஹபீப் என்று சொன்னார். ஹபீபுக்கும் கலீலுக்கும் கூட ஒரு சின்ன வித்தியாசத்தை சொல்றாங்க. கலீலுல்லாஹ்னா அல்லாஹ்வுடைய விருப்பத்தை நிறைவேற்றுபவர்கள் கலீலுல்லாஹ். ஹபீபுல்லாஹ்னா இவர்களுடைய விருப்பத்தை அல்லாஹ் நிறைவேற்றுவானா? இவருடைய விருப்பத்தை அல்லாஹ் நிறைவேற்றுவான். அது முஹப்பத்தினுடைய இன்னொரு உச்சம் என்று பெருமக்கள் சொல்வார். அருமையான பெருமக்களே, எனவே ரப்பிடத்தில் நாம் கேட்க வேண்டிய மகத்தான ஒரு பாக்கியம் ரப்பினுடைய மேலான முஹப்பத்தை, அவனுடைய மேலான அன்பை நாம் கேட்க வேண்டும். அது கிடைத்தால் எல்லாம் கிடைக்கிறது பெருமக்களே. மஹபூப் மிலா சப் குச் மிலா என்று சொல்வார்கள். மஹபூப் மிலா சப் குச் மிலா, நேசன் கிடைத்தால் எல்லாம் கிடைத்துவிடும் பெருமக்கள். இதையும் அதையும் என்று குறிப்பிட்டு நாம் கேட்க வேண்டியதில்லை. ரப்பே, எனக்கு நீ வேண்டும், உன்னுடைய முஹப்பத் வேண்டும், எல்லாம் நமக்கு கிடைத்துவிடும். ஹாரூன் ரஷீத் பாதுஷா தன்னுடைய அவையிலே தனக்கு நேசமான பணியாளர்களை எல்லாம் வைத்து மிக விலை உயர்ந்த பொருள்களை எல்லாம் அடுக்கி வைத்து சொல்கிறார், யாருக்கு எந்த பொருள் தேவையோ அந்த பொருள் மீது கை வைத்தால் அது அவருக்கு சொந்தம். உலகத்திலேயே ஆக விலை உயர்ந்த பொருள்கள்,
பலகாலம் சம்பாதித்து கிடைக்க வேண்டிய அந்த பொருள்களை அரசர் வாங்கி வைத்து நேசர்களுக்கு சொல்கிறார், யார் எதன் மீது கை வைக்கிறீர்களோ அந்த பொருள் அவர்களுக்கு சொந்தம். ஹாரூன் ரஷீத் பாதுஷாவுக்கு ஒரு பெண்மணி விசிறி வீசிக் கொண்டிருக்கிறார். எல்லோரும் இங்கிருந்து அங்கும் அங்கிருந்து இங்கும் தான் நேசிக்கக்கூடிய பொருள்களின் மீது கை வைப்பதற்கும் சொந்தமாக்கிக் கொள்வதற்கும் பாயும் பொழுது அந்த பெண் அமைதியாக நிற்கிறார். உனக்கும் இந்த கட்டளை பொருந்தும், உனக்கும் இது சொந்தம் என்று சொல்கிறார் ஹாரூன் ரஷீத் பாதுஷா. உண்மையாகவா என்று கேட்டார். உண்மையாகவா என்று கேட்க ஆம் என்று மன்னர் சொல்ல மன்னர் மீது கை வைத்து விட்டார். மன்னரின் மீது கை வைத்து விட்டார். காரணம் என்னவென்று சொன்னால் மஹ்பூபு மிலா சப் குச் மிலா, நேசன் கிடைத்தால் எல்லாம் கிடைத்துவிடும். பெருமக்களே, நமக்கு ரப்பு கிடைத்தால் போதும், எல்லாம் தானாக கிடைத்துவிடும், ஒன்றும் கேட்க வேண்டும். அதனால்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தந்த துஆக்களிலே உன்னதமான ஒரு துஆவை அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹுப்பக, யா அல்லாஹ் உன்னுடைய முஹப்பத்தை தான் கேட்க சொன்னார். நமக்கு கேட்க சொன்னார்கள். அல்லாஹ் ஹபீபுல்லாஹ் என்று அவர்களுக்கு பட்டம் கொடுத்து விட்டார். அருமையான பெருமக்களே, ஷைத்தான் இருக்கிறானே, அவனிடத்துல எல்லாம் இருந்துச்சு. இல்ம் இருந்தது, இபாதத் இருந்தது, இர்ஃபான் இருந்தது. ஷைத்தானிடத்திலே இல்ம் இருந்துச்சு. இல்ம் இருந்ததுனாலதான் உலகத்தில் எல்லாரையும் வழிகெடுக்க முடியும். எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியணுமா இல்லையா? தெரிஞ்சிருந்துச்சு அவனுக்கு. இல்ம் இருந்தது, இபாதத் இருந்தது. வான் மண்டலத்தில் அவன் சுஜூது செய்யாத இடமே இல்லை, அவ்வளவு இபாதத் செய்திருந்தான். இல்ம் இருந்தது, இபாதத் இருந்தது, இர்ஃபான் இருந்தது. அது என்ன இர்ஃபான்? அல்லாஹ் பற்றி விளங்கி வச்சிருந்தான், நல்ல விளங்கி வச்சிருந்தான். அதனாலதான் அல்லாஹ் வெளியில போன்னு சொன்ன பிறகும் கூட ரப்பே கியாமத் வரை என்னை விட்டு வைக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் ஒரு துஆ செய்தான். அந்த துஆ செய்வதற்கு அவன் பயன்படுத்திய வார்த்தை என்ன தெரியுமா? ரப்பி அன்பிர்னி இலா யௌமி யுபஅஸூன். ரப்பி என்று கேட்டான். அல்லாஹ்விடத்துல துஆ செய்யும் பொழுது ரப்புன்னு கேட்டா அல்லாஹ் விழுந்துருவான்னு சொல்றான். அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யும் பொழுது ரப்பி ரப்பி என்று சொன்னால் அல்லாஹ் அவ்வளவு ஆனந்தப்படுவான். அல்லாஹ் விளங்கி வச்சிருந்தான் அவன். அதனாலதான் அந்த துஆ கேட்கும் பொழுதும் கூட வேற வார்த்தையை சொல்லாம ரப்பி அன்பிர்னி இலா யௌமி யுபஅஸூன், ரப்பே என்னை கியாமத் வரை விட்டு வைக்க வேண்டும் என்று கேட்டான். அல்லாஹ் சரின்றான். அவனுக்கு இல்ம் இருந்தது, இபாதத் இருந்தது, இர்ஃபான் இருந்தது. அவனிடத்தில் இல்லாதது முஹப்பத்தும் இஷ்கும் இல்லை என்று சொல்வார். அல்லாஹ்வுடைய முஹப்பத் இல்லை, அல்லாஹ்வுடைய இஷ்க் இல்லை. வெளிப்படையான சில காரியங்களை செய்தான், கல்வியை கற்றிருந்தான், இபாதத்தை செய்தான், தவிர இருக்க வேண்டிய அந்த முஹப்பத்தும் அந்த இஷ்கும் இல்லை என்று பெருமக்கள் சொல்வார். அது இல்லாத காரணத்தினால் நஷ்டப்பட்டு விட்டான். அருமையான பெருமக்களே, எனவே ரப்பிடத்தில் நாம் கேட்க வேண்டும். அது மகத்தான பாக்கியம், சாதாரணமான பாக்கியம் அல்ல. அது வெறும் இபாதத்தை கொண்டு மாத்திரம் கிடைக்கப்படக்கூடிய பாக்கியம் அல்ல. ரப்பு சன்மானமாக அதை தர வேண்டும். அல்லாஹ் நமக்கெல்லாம் தந்தருள்வானா. அருமையானவர்களே, ரப்பினுடைய முஹப்பத் என்பது உலகத்தில் ஆக மிகப்பெரிய கொடை, ஆக மிகப்பெரிய கொடை. அந்த முஹப்பத் வந்துவிட்டது என்று சொன்னால் கஷ்டங்கள் கஷ்டங்களாக தெரியாது, இபாதத்துகள் இன்பமாக தெரியும். ஒரு கஷ்டம் என்பது எந்த சிரமமாக நமக்கு தெரியாது. சாதாரணமாகவே ஒரு பொருளின் மீது முஹப்பத் வந்து விட்டாலே ஐனுர் ரிலா அன் குல்லி ஐபின் கலீலத்துன் வ ஐனு ஸஹதி துபுதுல் மசாதியா என்று சொல்வார். ஒரு திருப்தியின் பார்வை இருக்கிறதே, திருப்தியின் பார்வை இருக்கிறதே ஒரு ஒன்றினுடைய குறைகளை எல்லாம் நீக்கிவிடும். ஒரு ஆள் மேல முஹப்பத்தா இருந்துச்சுன்னு வைங்களேன், முஹப்பத்தா இருந்தோம்னா அவரை பத்தி உண்டான ஒரு குறை கூட நமக்கு குறையா தெரியாது. ஒரு ஆள் மேல முஹப்பத் இருந்துச்சுன்னா அவருடைய அந்த குறைகள் எல்லாம் கூட நமக்கு சரிதாங்க, மனுஷர்கள் செய்யறது தாங்க, அதை போய் பெருசா சொல்லல என்னங்க. ஆனால் ஐனு ஸஹதி கோபமான பார்வை இருந்தது என்று சொன்னால் துபுதில் மசாதியா இல்ல இருக்கிறதெல்லாம் கெட்டதா தெரியும். அவன் நல்ல கத்திர செய்யலங்கன்னு சொல்லுவோம். கோபமான பார்வை இருந்தது என்று சொன்னால் இருக்கின்ற நல்லது கூட கெட்டதாக தெரியும். அல்லாஹ்வுடைய முஹப்பத் ஒரு மனிதனுடைய கல்விலே வந்துவிட்டது என்று சொன்னால் எந்த நன்மையான காரியத்தையும் செய்வதிலே நமக்கு முஹப்பத் வந்துவிடும், இன்பமாக தெரியும். எந்த சிரமங்களும் கூட நமக்கு கஷ்டமா தெரியாது. என் ரப்புக்காக என்று சொல்லும் பொழுது எந்த சிரமமும் கஷ்டமாக தெரியாது. அருமையான பெருமக்களே, பனு மக்சூம் கோத்திரத்தை சார்ந்த ஜின்னீரா ஈமானை ஏற்றுக்கொள்கிறார்கள் ரலியல்லாஹு அன்ஹா. ஆரம்ப காலகட்டத்தில் உள்ள பெண்மணி, உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கெல்லாம் முன்னால் ஈமான் கொண்ட சீதே. ஜின்னீரா அம்மா ஈமான் கொள்கிறார்கள். அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை மக்காவினுடைய அந்த கொடியவர்களால், குறிப்பாக அபூஜஹில் லஅனஹுல்லாஹ். இந்த அபூஜஹிலால் அதை தாங்க முடியவில்லை. ஜின்னீராவை அழைத்து ஒரு அடிமை பெண் என்ற நிலையிலே அவளின் மீது கடுமையான தாக்குதலை தொடுக்கிறான் அபூஜஹில். அடிக்கிறான். வரலாற்றிலே வருகிறது, அடியினுடைய உச்சத்திலே ஹத்தா ஃபகதத் பஸருஹா, அவருடைய பார்வை போய்விட்டது.
சாட்டையினுடைய அடிபட்டு கண்ணினுடைய உள்பாகத்திலே பட்டு ரத்தம் வந்து பார்வை இழந்து விட்டு விட்டார் ஜின்னீரா அம்மா அவர்கள். கடுமையான வேதனை. ஆனா அவங்களுக்கு அது கஷ்டமா தெரியல. ஈமானுக்காக, என் ரப்பின் திருப்திக்காக, என்னுடைய ரப்பின் திருப்திக்காக தாங்குகிறேன் என்று சொல்லும் பொழுது கஷ்டமா தெரியல. அருமையானவர்களே, அடியினுடைய உச்சம். பார்வை போன உடனே அபூஜஹில் சொன்னானாம், இன்னல் லாத் வல் உஸ்ஸா ஃபஅலா பிகி ஹாதா யா ஜின்னீரா. ஜின்னீரா, எங்களுடைய லாத் உஸ்ஸா என்ற சிலைகள் உன்னை எந்த நிலையில் ஆக்கிவிட்டது பார்த்தாயா என்று சொன்னானாம். இன்னல் லாத் வல் உஸ்ஸா கத் ஃபஅலா பிகி யா ஜின்னீரா. எங்களுடைய லாத் உஸ்ஸா என்ற சிலைகள் உன்னை எந்த நிலையில் ஆக்கிவிட்டது தெரிகிறதா என்று சொன்னான். உன்னுடைய பார்வை போயிடுச்சு. ஜின்னீரா அம்மா சொன்னாங்களா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உனக்கு அபூஜஹில் சரியாத்தான் பேர் வச்சாங்க. மடையர்களின் தந்தை உனக்கு பேர் வச்சிருக்கிறாங்க, சரியாத்தான் பேர் வச்சிருக்கிறாங்க உனக்கு. என்ன வமா யுத்ரி அல்லாஹு வல் உஸ்ஸா மன் யஅபுதுஹுமா வ மிம்மன் லா யஅபுதுஹுமா. நீ சொல்லக்கூடிய அந்த லாத் உஸ்ஸாக்களுக்கு யாரெல்லாம் அதை வணங்குறான், யாரெல்லாம் வணங்கலைங்கிறது அதுக்கு தெரியாது, அது பார்க்க முடியாது. தானே பார்க்க இயலாத ஒன்று என் பார்வை போயிருச்சுன்னு சொன்னா உனக்கு சரியாத்த ரசூல் பேர் வச்சாரு. வஹாதாம்ருன் சமாவியும், ஒரு காரணத்திற்காக ஏற்பட்ட காரியம் இது. ஒரு காரணம் ஏற்பட்டால் ஒரு காரியம் ஏற்படும். வஹாதாம்ருன் சமாவியும், அப்படிப்பட்ட ஒரு நிலை என்று சொல்லிவிட்டு தன்னுடைய ஈமானின் வலிமையினால் சொன்னார்கள், ரப்பி காதிருன், ரப்பி காதிருன், என்னுடைய ரப்பு மிக வலிமை உள்ளவன். யருத் அலைய பஸரி, அவன் நாடினால் எனக்கு பார்வையை திரும்ப தருவதற்கான ஆற்றல் உள்ளவனாக என் ரப்பு இருக்கிறான்னு ஈமானுடைய வலிமையின் உச்சத்தில் சொன்னார். வரலாற்றிலே வருகிறது, வாஸ்பஹத் ஜின்னீரா வாஸ்பஹத் ஜின்னீரா கத் லத்தல்லாஹு பஸரஹா. அடுத்த நாள் காலையில் ஜின்னீரா அம்மா அவர்கள் தெளிந்த பார்வையோடு ஆகிவிட்டார்கள். அப்பொழுது சொன்னானாம் அபூஜஹில், உடனே அவன் சொன்னானாம், ஹாதா சிஹ்ரு முஸ்தமிர், முகம்மது நிறைய சிஹர் செய்துகிட்டு இருக்கிறார், சூனியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். வஹாதா முஸ்தமிர், அந்த சிஹர்ல இது ஒரு சிஹர் போல் தெரியுது, பார்வை போன ஆளுக்கும் பார்வை வர வச்சிருவார் போல் தெரியுது, அந்த சிஹரில் இது வந்து போல் தெரிகிறது என்று சொன்னார். அருமையானவர்களே, கஷ்டங்கள் கஷ்டமாக தெரியாது, செய்யக்கூடிய எந்த காரியங்களும் இன்பமாக தெரியும். ரப்பினுடைய முஹப்பத் வந்து விட்டார். அதனால் கிடைக்கப்படக்கூடிய சன்மானங்கள் கொஞ்ச நஞ்சமல்ல, துன்யாவும் கிடைக்கும், ஆகிரமும் கிடைக்கும், சொர்க்கமும் கிடைக்கும். அதனால்தான் அதை ராபியத்துல் பஸரியா அம்மா அவர்கள் சொன்னார்கள், சொர்க்கத்தை நான் கேட்கவில்லை, ரப்பே எனக்கு நீ வேண்டும் என்று சொன்னார்கள். ஏனென்று சொன்னால் ரப்பு கிடைத்தால் எல்லாம் கிடைத்துவிடும் என்பதனால். அருமையான பெருமக்களே, அல்லாஹு தஆலா அருள்மறையிலே ரப்பினுடைய முஹப்பத்தை பற்றி பல இடங்களில் சொல்கிறான். வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பல் லில்லாஹ், உலகத்தில் எதன் மீது நமக்கு பிரியம் இருந்தாலும் எல்லாவற்றையும் விட மேலாக ரப்பினுடைய பிரியம் மிகைத்திருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதை உணரும் தௌஃபீக்கை அல்லாஹ் தந்தருள்வானாக. அப்படிப்பட்ட மேலான முஹப்பத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. அந்த மேலான இன்பத்தை தங்களுடைய வாழ்க்கையில் உணர்ந்து அதை தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவித்த நன்மக்களை போல் அல்லாஹ் நம்மையும் கபூல் செய்து அருள்வானாக. நம்முடைய துன்யா ஆகிராவுடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் தஆலா சீராக்கி அருள்வானாக. நம்முடைய வாழ்க்கையின் எல்லா விதமான சிரமங்களும் நீங்கி வாழ்வின் எல்லா உயர்வுகளுக்கும் அல்லாஹ் புனிதமான இந்த ரமலானை காரணமாக ஆக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.